எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு காலைல போனேன். எங்கள் மாமா ஒரு 4 மணிக்கு சிமெண்ட் லோடு இறக்கத்தானே கொண்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டு திரும்பி வரும்போது அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்தால் ரொம்ப இருட்டாக இருந்தது. அவ்வளோ இருட்டில் நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமே அப்படின்னு. அதனால் அப்படியே வந்தப்போ அம்மா மாங்காய் கொடுத்தாங்க. ஆனால் நான் எதுவுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் கொண்டு போக மாட்டேங்க, வாங்கிட்டு போக மாட்டேன். ஆனால் அம்மா வீட்டில் எனக்கு எப்பயுமே எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, அம்மா மாங்காய் கொடுத்துருக்குறாங்க, தேங்காய் கொடுத்துருக்குறாங்க அம்மா. இங்கே பாருங்க, தேங்காய் ஒரு 5 காய் தேங்காய் கொடுத்தாங்க. அப்புறம் பாதி பரங்கிக்காய் கொடுத்தாங்க அம்மா. பாதி போதுமான்ட்டேன், ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, அதனால் நிறையா வச்சுருந்தா நான் வீணாக போய்ட்டு பாதி போதுன்ட்டேன். வெள்ளரி பழம் கொடுத்தாங்கங்க. மாங்காயை போட்டு ஒன்றா கொண்டு வந்தோன்னா அங்கே பாருங்க நஞ்சு அப்படியே வெடிச்சிருச்சு பழமே. வெள்ளரி பழம் இங்கே பாருங்க, அது மாம்பழத்தை பாருங்கள் எவ்வளோது கொடுத்து விட்ருக்குறாங்கன்னு. மாம்பழம் கொடுத்துட்டாங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டாங்க, கோதுமை குருணை. எங்கள் அப்பாவுக்கு சுகருங்க, அதனால் கோதுமை இந்த மாதிரி கோதுமை வாங்கிட்டு வந்து இதை மாதிரியே அரைச்சி எங்கள் அண்ணன் கொடுத்துருவாரு. அதில் கஞ்சி வச்சு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறது. அதில் கொஞ்சோண்டு கொடுத்தாங்க, ஏன்னா ரொம்ப எனக்கு முடியாததுனால கொஞ்சோண்டு அம்மா கொடுத்தாங்க கஞ்சி வச்சு சாப்பிடுவிடலான்னு. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதான் கருப்பரிசி. இப்போ எல்லாம் யாருமே இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நைட்டு ஆக்கி காலையில் பழையதாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சோறு கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2வது இந்த வடித்தோன்னா அந்த கஞ்சி தண்ணியை குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன பிள்ளையிலேருந்தா இது பிடிக்கும். அது மாதிரி அரிசும் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், நான் ஊற வச்சு சாப்பிடுவேன். அது என்னமோ தெரில, ரொம்ப சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஒரு இவ்வளோதுக்கு ஊற வச்சு சாப்பிடுவேன். அந்த தண்ணியெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி சாப்பிடும்போது அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அரிசி டேஸ்ட்டு. அம்மா மேரி பாக்கெட்டு, குட்டை பிஸ்கட்டு, மேரி, அதுக்கடுத்தது 50 மில்க்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மில்க் பிஸ்கட்டு, ஒரு குட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு கடல மிட்டாய் அம்மா கொடுத்துருக்குறாங்க. 2 கடல மிட்டாய் கொடுத்துருக்குறாங்க. நான் எப்போயுமே தெருநாய்களுக்கு வரும்போது அம்மா கொடுக்குற பிஸ்கட்டில் நாய்க்கு போட்டுட்டு வருவேன். அதுமாரி இன்றைக்கும் 2-3 பாக்கெட்டு பிரித்து 2-3 இடத்துல பிஸ்கட் போயிட்டு வந்துட்டேன். நான் 3 மணிக்கு போனால் கூட அந்த நாய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்குங்க என்ன. எங்கள் மாமா நான் விடும்போது அடுத்து 2 சீத்தாப்பழம் கொடுத்தாங்க அம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அம்மா இதேமாரி என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வர்றீங்க நம்ம சேனலே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமேட்டு அம்மா பருப்பு கொடுத்தாங்க, வடை சுட்டு சாப்பிட சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வர்றீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வர்றீங்க நம்ம சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம்.